அதாவது ஆஸ்திரேலியா வெள்ளை இன சமூகங்கள் அகதிகள் வரவேற்கிறதுக்காக இல்லை அகதிகளுக்கு எதிராக ஒரு சட்டம் போட்டால் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. நான் நிறைய போராட்டங்கள் இப்படி பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் 2019 குடியுரிமை திருத்த சட்டம் வந்தப்போ இந்த மக்களுடைய நிலைப்பாடை பற்றி ஒரு அரசியல் இயக்கமாக கட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இவர்களுக்கான குறைந்தபட்ச ஒரு மாநில அரசுக்கான உரிமைகளை வச்சு இவங்களுக்கு எவ்வளோ தூரம் குறைக்க முடியும். அப்போ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அழுத்தம் வேணும். அது எந்த அரசாக இருந்தாலும் அரசு தான். அரசை செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு சமூக அழுத்தம் வேணும். அப்படி அழுத்தத்துக்கான எந்த விதமான அரசியல் இயக்கங்களுமே உருவாகல. தமிழ் அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இயக்கமுமே ஒரு பெரிய போராட்டமாக இது வரைக்கும் நடத்தப்படலை. சிறப்பு முகாம் ஒழிப்புக்கு நடத்தியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சிறப்பு முகாம் இருக்குது. இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புஷ்ஷு ஒரு அரசியல் இயக்கங்கள் நடத்தப்படவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. நான் இதெல்லாம் யோசிக்கிறப்ப எனக்கு நிறைய குழப்பங்கள் தான். ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு கனடாவில் இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும். குடியுரிமைக்கு எதிராக இருக்கக்கூடியதில் எதிர்ப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த மக்கள் நடத்துவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. வெள்ளையின மக்களே போராட்டம் நடத்துவாங்க. இங்கே அப்படியான ஒரு போராட்டங்களோ எதுவுமே நடத்துறதுன்றது அபத்தமாக இருக்குது.